குறிப்பிட்ட அளவு வெடிபொருட்களை தாங்கிய ஜெர்மன் கப்பல் எகிப்து துறைமுகத்தில் தங்கியுள்ளது. இஸ்ரேலிய இராணுவத்திற்காக குறிப்பிடத்தக்க அளவு வெடிபொருட்களை ஏற்றிச் செல்லும் ஜெர்மன் கொடியுள்ள கப்பல் சமீபத்தில் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் தங்கியுள்ளது. MV கேத்ரின் கப்பல் எகிப்துக்கு வருவதற்கு முன் பல நாடுகளால் நிராகரிக்கப்பட்டதால் சர்ச்சைக்குள்ளானது. ஓப்பன் சோர்ஸ் கடல்சார் தரவு மற்றும் மனித உரிமை குழுக்களின் கூற்றுப்படி MV கேத்ரின் கப்பல் இஸ்ரேலிய இராணுவ தொழில்கள் நிறுவனத்திற்கு நோக்கமாக கொண்ட சக்தி வாய்ந்த வெடிபொருட்களான 1,50,000 கிலோகிராம் RTX வெடிபொருட்களை ஏற்றிச் செல்கிறது என தெரிவிக்கப்பட்டது. இந்த வெளிப்படுத்தல் மனித உரிமை ஆர்வலர்களிடையே கவலையை தூண்டியுள்ளதோடு மற்றும் இத்தகைய உணர்திறன் மிக்க பொருட்களை மாற்றுவதில் எகிப்தின் பங்கை பற்றி கேள்விகளை எழுப்பியுள்ளது. கப்பல் தொடர்பில் சர்ச்சை இருந்த போதிலும் எகிப்திய இராணுவம் இஸ்ரேலுக்கு இராணுவ உதவியை மறுக்கும் தெளிவற்ற அறிக்கையை வெளியிட்டுள்ளது. மேலும் அதில் MV கேத்ரின் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் தங்கியிருப்பது அல்லது அதன் சரக்குகள் அங்கு இறக்கப்பட்டதா என்பது குறித்து குறிப்பிட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கவில்லை. இந்நிலையில் கப்பல் நவம்பர் 5 அலெக்சாண்ட்ரியாவிலிருந்து புறப்பட உள்ளது.